Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் கனவு இல்ல திட்டத்தில் சிமெண்ட் இரும்பு கம்பிகள் வழங்குவதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லஞ்சம் கேட்பதாக பயனாளிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். படப்பையில் கனவு வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற்ற பயனாளிகள் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்கு தேவையான கட்டுமான பொருட்களை வழங்குவதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லஞ்சம் கேட்பதாக புகார் தெரிவித்தனர். சிமெண்ட் மூட்டை ஒன்றுக்கு 12 ரூபாயும் இரும்பு கம்பி எடைக்கு 400 ரூபாயும் லஞ்சம் வசூலித்து வருவதாக பயனாளி ஒருவர் வீடியோவில் குமுறி உள்ளது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைத்து வருவதற்கு வீடியோ குமுறலே முக்கிய ஆதாரமாகி உள்ளது. ஒரு மூட்டைக்கு 12 ரூபா. ஒரு மூட்டைக்கு 12 ரூபா கொடுத்தா தான் ஏத்துவேன். கம்பிக்கு ஒரு வீட்டுக்கு 400 ரூபா. ஒரு வீட்டுக்கு 400 ரூபா. நீ யார் தலைவர் நீங்க? நீங்க யாரு? ரோடுமேனா? உங்க பேரு? என்ன சார்? இல்ல சார்லாம் தெரியல. நீங்க என்னவா இருக்கீங்க? இல்ல சார் நீங்க என்னவா இருக்கீங்க? ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நீங்க என்னவா இருக்கீங்க? இங்க காசு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. நீங்க என்னவா இருக்கீங்க? நான் கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லல. கூலி வந்து 12 ரூபாய் பிக்ஸ் பண்ண கூடாது. இல்லையா நீ மூட்டை கடை நாங்க ஏத்திக்கிறோம். அதுதான் கேக்குறேன். இது யாரு பிக்ஸ் பண்ணது இந்த 12 ரூபாய? நீலகிரி மாவட்டம் உதகையில் திமுக நிர்வாகிகளின் தூண்டுதலுக்கு அடிபணிந்து ஏற்கனவே நடைபெற்ற கடைகள் ஏலத்தை ரத்து செய்யக்கூடாது என்று சிறு வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்தனர். முந்தைய அதிமுக ஆட்சியின் போது கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலம் உதகையில் அமைக்கப்பட்ட 30 கடைகளுக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி டெண்டர் வாயிலாக ஏலம் நடைபெற்றது. இதில் வியாபாரிகள் பங்கேற்று கடைகளை ஏலம் எடுத்த நிலையில் இதுவரை கடைகள் ஒப்படைக்கப்படவில்லை. இதனிடையே ஏற்கனவே நடத்தப்பட்ட டெண்டரை ரத்து செய்ய வேண்டுமென உள்ளூர் திமுக நிர்வாகிகள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து முறையிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. ஆளும் கட்சியினரின் அதிகாரத்திற்கு பயப்படாமல் ஏற்கனவே நடைபெற்ற ஏல முறையிலேயே கடைகளை ஒதுக்க வேண்டுமென வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த டெண்டர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த 30 கடைகளுக்கு டெண்டர் விட்டுட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெண்டர் எடுத்தவங்களுக்கு கடையை அலாட்மெண்ட் பண்ணாமல் அந்த டெண்டரை ரத்து செய்துவிட்டு திமுக காரங்களுக்கு கொடுப்பதற்காக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பரவலாக தகவல் பரவிட்டுருக்குதுங்க. அதனால் அந்த டெண்டரை வந்து ரத்து செய்யக்கூடாது. இந்த டெண்டர் மூலம் கடை எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கடையை கொடுத்தாக வேண்டும். நியூஸு பேப்பர்னு பார்த்தாக்கா அது வந்து திமுக இருக்கிற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அமைச்சரை சந்தித்தாங்க, சென்னை போனாங்கன்ற மாதிரி அவங்க சைடு போயிட்டுருக்காங்க. அப்புறம் திடீர்னு நேற்று முந்தானத்தில் பார்த்தாக்கா எல்லாருமே அந்த கேன்சல் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. எங்கள் வாழ்வாதாரம் சுற்றுலாத்தலத்தில் இதை நம்பி தான் இருக்குது. நாங்களும் ஒரு 10-15-20 குடும்பம் இருக்கோம். நாங்களும் ரொம்ப வருஷமாக இந்த வியாபாரத்தை நம்பிட்டு இருக்கோம். மீண்டும் எங்களுக்கு அந்த கடை கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய் பரவும் ஆபத்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். நகராட்சிக்கு உட்பட்ட அப்துல் கலாம் நகரில் கழிவுநீர் குளம்போல் தேங்கி நிற்பது குறித்து புகார் கொடுத்தும் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும், வாய்க்காலை அடைத்துள்ள குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் தீ வைத்து எரிப்பதால் கரும்புகை எழுந்து சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் விரோத போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு அப்துல் கலாம் நகர் துயரங்களே சாட்சிகளாக உள்ளதாக மக்கள் விமர்சனம் செய்தனர். ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் புதூர் அன்னை தெரேசா நகர் மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு ஆவணங்களை ஒப்படைத்து போராட்டம் நடத்தினர். 18 ஆண்டுகளாகியும் பட்டா கிடைக்காததால் மின்சாரம், குடிநீர், சாலை வசதியின்றி தவிப்பதாக வேதனை தெரிவித்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் அரசு ஆவணங்களை ஒப்படைத்து போராட்டம் நடத்தினர். உடனடியாக பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்ததால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மை இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். 18 வருஷமா குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் எத்தனை தடவை மனு கொடுத்தோங்க, எதுவுமே ஏற்றுக்கல. இப்போ இந்த போராட்டமாக நாங்கள் கடைசி வரை என்ன முடிவுன்னு கேட்டுட்டு நாங்கள் போகலான்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வசதி எதுவுமே இல்லைங்க. குழந்தைங்கள வச்சுட்டு நாங்கள் 18 வருஷமாக மெழுகுபத்தி பற்ற வச்சு அதுங்க தான் படிச்சுக்கிட்டு தண்ணிக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். எதுக்குமே இல்லைங்க. தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லைங்க. குழந்தைங்கள வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.